ஹாய்ங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோ புடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னைக்கு பார்க்க போற இந்த விளாக் வந்து நாங்க இருக்கிற ஏரியால இருக்கிற தமிழ் ஃபேமிலிஸ் எல்லாரும் சேர்ந்து தமிழ் நியூ இயர் செலிப்ரேட் பண்ணதுதாங்க இந்த விளாக்ல நீங்க பார்க்க போறீங்க. கிட்டத்தட்ட ஒரு 40 ஃபேமிலிஸ்க்கு மேல எல்லாரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணோங்க. ஆக்சுவலா இது வந்து ஒரு சண்டே தான் வச்சிருந்தாங்க. எப்பவுமே வந்து நம்ம தமிழ் ஃபங்ஷன் செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னா, அந்த ஃபங்ஷன் அன்னைக்கே செலிப்ரேட் பண்ண மாட்டாங்கங்க. ஏதோ ஒரு வீக்கெண்ட்ல தான் பிளான் பண்ணுவாங்க. ஏன்னா, வீக்கெண்ட்ல தான் எல்லாருமே கொஞ்சம் அவைலபிளா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு, வீக்கெண்ட்ல தான் மோஸ்ட்லி வைப்பாங்க. ஃபங்ஷன் பார்த்தீங்கன்னா, மார்னிங் 11 டூ 4ங்க. ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ன்னு சொன்னோனயே நம்மளுக்கு ஆனந்தம் தாங்கவே முடியல. ஏன்னா, எப்பவாவது தான் இங்க வந்து நம்ம இது மாரி தமிழ் ஃபங்ஷன் செலிப்ரேட் பண்ணும்போது தான் நம்ம ஊரு ட்ரெஸ்ஸு, சாரி, பட்டு பாவாடை, வேட்டி சட்டை இதெல்லாம் போட்டு பார்க்க முடியும். ஊர்ல இருக்கும்போது அடிக்கடி ஏதோ ஒரு ஃபங்ஷன் வரும். கண்டிப்பா இதுதான் நம்ம வியர் பண்ணி ஆகணும். பட் இங்க வந்து அப்படி இல்லங்க. இது மாரி ஃபங்ஷன்ல தான் வந்து நம்ம ஊரு ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் வந்து நம்ம போட்டுக்க முடியும். நைட்டே எல்லா ட்ரெஸ்ஸும் எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டு, காலையில எந்திரிச்சோனே குயிக்கா ரெடி ஆயிட்டு ஒரு 10:30 போலயே ரீச் ஆயாச்சுங்க. ஃபங்ஷன் வந்து ஒரு 11:30க்கு விநாயகருக்கெல்லாம் பூஜை பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நெறைய குட்டீஸோட பெர்ஃபார்மன்ஸ் இருந்தது. இந்த டைம் ஃபங்ஷன் பார்த்தீங்கன்னா, சிட்டிக்கு அவுட்டர்ல ஒரு ஹால்ல தான் புக் பண்ணியிருந்தாங்கங்க. அன்னைக்கு வெதரும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்லாவே இருந்தது. 25 டிகிரீஸ்க்கு மேலேயே இருந்தது. அதனால வந்து எல்லாமே கொஞ்சம் பெர்ஃபெக்ட்டா அமைஞ்ச மாரி இருந்தது. கொஞ்ச நேரம் குட்டீஸோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ஒரு 4, 5 பெர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து ஒரு பிரேக் குடுத்தாங்க எல்லாத்துக்கும். ட்ரிங்க்ஸ் பிரேக்கு. இது கொஞ்ச நேரம் குடிச்சதுக்கு அப்புறம் தான் நெக்ஸ்ட் குட்டீஸ் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. இந்த டைம் ஆதிக்குட்டி பார்த்தீங்கன்னா, எந்த பெர்ஃபார்மன்ஸ்லயுமே சேர்ந்துக்க முடியல. கரெக்ட்டா அவளுக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. அதனால அவனால எந்த ஒரு ப்ரோகிராம்லயுமே சேர்ந்துக்க முடியல. அங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து, "வா நான் வந்து உனக்கு வந்து ஷால் வச்சு இத பின் பண்ணி விடுறேன். நீ போய் சும்மா அங்க நின்னுக்கோ பாட்டு பாடுற இடத்துலன்னு" சொன்னாங்க. ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு என் கூடயே உட்கார்ந்துட்டு இருந்தா. இவங்க பெர்ஃபார்மன்ஸ் தான் எல்லாத்துக்கும் எனர்ஜி குடுத்த மாரி இருந்ததுங்க. அவங்க வந்து சூப்பர்பா பாட்டு பாடியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் நெறைய குட்டீஸ் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. நம்ம நெறைய தமிழ் ஃபேமிலீஸ வந்து பார்த்தீங்கன்னா, இது மாரி ஃபங்ஷன்ல தான் பார்த்துக்க முடியுங்க. எல்லார்த்தையும் வந்து எல்லா சமயத்துலயும் மீட் பண்ணுவோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிடையவே கிடையாது. இது மாரி ஃபங்ஷன்ல தான் வந்து நம்ம வீட்டு பக்கத்திலேயே இருப்பாங்க. ஆனா நம்மளுக்கு தெரியாது. இது மாரி ஃபங்ஷன்ல போய் மீட் பண்ணிக்கிட்டா தான் நெறைய பேரு நீங்க எங்க இருக்கீங்க? நாங்க எங்க இருக்கோம்? அது மாரி கேட்டுட்டு, நெறைய நியூ ஃபேஸஸு நெறைய பேத்த தெரிஞ்சுக்க முடியும். எங்க இருக்காங்க? என்ன? ஏது? நம்ம நேட்டிவ் நம்ம ஊர்லேருந்து யார் யார் வந்திருக்கா? அப்படின்ட்டு நெறைய தெரிஞ்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் மதியம் லஞ்ச் வந்து வெஜ் அண்ட் நான்வெஜ் 2 பேத்துக்குமே தனித்தனியா இருந்தது. வெஜ்ஜுக்கு பார்த்தீங்கன்னா, பரோட்டா, அதுக்கப்புறம் வந்து ஃப்ரைட் ரைஸு இதெல்லாம் பண்ணியிருந்தாங்க. நான்வெஜ்ஜுக்கும் சிக்கன் பிரியாணி, சிக்கன் கிரேவி இதெல்லாம் பண்ணியிருந்தாங்க. ஃபங்ஷன் வந்து ரொம்ப நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்கங்க. ஹால்லேருந்து வெளிய வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து உட்காந்து சாப்பிட்றதுக்கும் நல்ல ஸ்பேஷியஸான இடம், குழந்தைங்க விளையாடுறதுக்கும் ரொம்ப சூப்பர்பா இருந்தது. கீழ பார்த்தீங்கன்னா, ஃபுட்பால் ஸ்டேடியம் இருந்தது. அந்த வியூ வந்து இந்த ஹால்லேருந்து அப்படியே பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப அழகா இருந்தது. அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பாட்டு போட்டு விட்டுட்டாங்க. அவங்களும் கொஞ்சம் நேரம் டான்ஸ் ஆடட்டும் அப்படின்ட்டு. இது வந்து நல்ல ஒரு மெமரீஸுங்க. ஆ லாஸ்ட் டைம் நாங்க எடுத்த ஃபோட்டோஸ் கூட இங்க ஜெர்மனி வந்து ஃபர்ஸ்ட்டா தமிழ் நியூ இயர் செலிப்ரேஷன்ல கலந்துக்கிட்ட அந்த ஃபோட்டோவும் வந்து இங்க பார்த்தீங்கன்னா, இது மாரி டிஸ்ப்ளே பண்ணியிருந்தாங்க. எல்லாத்தோட ஃபோட்டோவும் வந்து இதுல டிஸ்ப்ளே பண்ணியிருந்தாங்க. அத பார்க்கும்போது தான் தெரிஞ்சது, ஆதிக்குட்டி வந்து எவ்ளோ குட்டியா இருந்திருக்கா, இப்ப எவ்ளோ பெருசு வளர்ந்துட்டான்னு தோணுச்சுங்க.
பெரியவங்களுக்கும் கொஞ்சம் போர் அடிக்காம இருக்கணும்னு சொல்லிட்டு இது மாதிரி நிறைய ப்ரோக்ராம் பெரியவங்களுக்கும் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்கங்க. இப்ப பார்த்தாலும் அவ்வளோ சந்தோஷமா இருக்கு, அவ்வளோ என்ஜாய்மெண்ட்டா இருந்தது அன்னைக்கு. இந்த கெஸ்ட் சாங் எல்லாம் வந்து அவ்வளோ சூப்பர்பா இருந்தது அன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து கண்டுபிடிக்கும் போது. குட்டீஸ்க்கும் பார்த்தீங்கன்னா இது மாதிரி குட்டி குட்டி ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க. எல்லாரும் வந்து எல்லா ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லா குட்டீஸ்க்கும் வந்து கிஃப்ட் வந்து குடுத்தாங்க எல்லாத்துக்கும். இது வந்து ரொம்ப அன்எக்ஸ்பெக்டட் தான். எந்த குட்டீஸும் வந்து கிஃப்ட் அங்கேயே ஓப்பன் பண்ற மாரி யாருக்குமே ஓப்பன் பண்ணி தரல. ஏன்னா, உனக்கு என்ன கிஃப்ட் வந்திருக்கு? எனக்கு என்ன கிஃப்ட் வந்திருக்குன்னு அங்கேயே பிரச்சனை வந்துரும்னு யாருக்குமே நாங்க கிஃப்ட்ட பிரிச்சே குடுக்கல. வீட்டுக்கு வந்து தான் எல்லாம் பிரிச்சே பார்த்தாங்க. இதுதாங்க நாங்க இருக்கிற ரீகன்ஸ்பர்கோட தமிழ் ஃபேமிலிஸ் இது எல்லாமே. இவ்ளோ தானான்னு கேட்டீங்கன்னா, இல்ல இன்னும் நெறைய பேர் இருக்காங்க. மோஸ்ட்லி நெறைய பேர் வந்து அன்னைக்கு ஃபங்ஷனுக்கு வரல. ஏன்னா, அது ஈஸ்டர் லீவா போச்சு. எல்லாம் வெக்கேஷன் போயிட்டு வர்றது, நெக்ஸ்ட் டே வந்து ஸ்கூல் இருக்குன்னு சொல்லிட்டு நெறைய ஃபேமிலிஸ் வந்து கலந்துக்கல. வந்திருந்த எல்லா ஃபேமிலிஸும் சேர்ந்து ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துட்டு ஈவினிங் போல வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. இந்த வீடியோ உங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.